வணக்கம். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் பேன் கார்டு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு மத்திய அரசானது முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 18 வயசு ஆயிருச்சு அப்படின்னா, பேன் கார்டு உடனடியா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது கூடவே பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் இது 3மே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெயின் ஐடி ப்ரூஃபா பார்ப்பாங்க. அதனால இதையுமே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசு இருந்தா போதும். சரி, ஏற்கனவே பேன் கார்டு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு மத்திய அரசானது ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது 2019லிருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டையுடன் பேன் நம்பரை இணைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஆதார் அட்டை குடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா பேனோட லிங்க் ஆயிருக்கும். ஒருவேளை 2019க்கு முன்னாலேயே நீங்க பேன் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ இணைச்சிருக்கா, இணைக்கலையான்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் இதுக்கு ஃபைன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி உங்களுடைய பேன் கார்டுமே பார்த்தீங்கன்னா, கேன்சல் ஆகும். ரத்து செய்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. பண பரிவர்த்தனை எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க இத மஸ்ட் நீங்க பண்ணியே ஆகணும். வரக்கூடிய டிசம்பர் 31, 2025 இதுதான் கடைசி தேதி அப்படின்னு மத்திய அரசானது சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா, நீங்க சீக்கிரம் செஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்களோ, உடனடியா போய் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாரி ஆதார் அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ ஆதார் அட்டையில இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, ஆதார் சேவா கேந்திரா அப்படிங்கிற இதில தான் போயிட்டு நீங்க எல்லாமே மாற்றம் செய்ற மாரி இருக்கும். ஆனா, இப்ப எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்க மாத்திக்கலாம். உங்களுடைய பெயராகட்டும், அட்ரஸ் ஆகட்டும், ஃபோன் நம்பர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட், அதே மாரி ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணோட ஒண்ணு லிங்க் ஆயிருக்கும். ஸோ அதனால நீங்க ஆன்லைன்ல பண்ணும்போது அதுவே வெரிஃபிகேஷனுக்காக எடுத்துக்கும். அதனால எந்த பிரச்சனையுமே இல்ல. அதேபோல 5 வயசுலேருந்து 7 வயசு வரைக்குள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, பயோமெட்ரிக் அப்டேட் செய்றது வந்து இலவசமாவே பண்ணிக்கலாம். 15 வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டையில நீங்க வந்து அப்டேட் பண்ணியாகணும். பயோமெட்ரிக் மற்றும் அட்ரஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, புதுசா பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும். அது வந்து அந்த ஆதார் அட்டையோட பின் சைடே பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க ஒரு பாக்ஸ்க்குள்ள. ஸோ அது மட்டும் இல்லாம பெயர், முகவரி மற்றும் மொபைல் நம்பர் நீங்க மாத்தணும் அப்படின்னா, ரூ. 75 பார்த்தீங்கன்னா நீங்க கட்டணம் செலுத்துற மாரி இருக்கும். அடுத்ததா கைரேகைகள், கருவிழி மற்றும் புகைப்படத்த நீங்க அப்டேட் செய்யணும் அப்படின்னா, ரூ. 125 கட்டணம் பார்த்தீங்கன்னா செலுத்துற மாரி இருக்கும். 2026 ஜூன் 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இலவசமாக ஆன்லைன்ல வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பேங்க்ல ஆகட்டும், இல்லன்னா மத்த நிதி நிறுவனங்களாகட்டும், அதாவது பிரைவேட் ஃபினான்ஸ் செக்டர் அதாவது நீங்க ஃபைனான்ஸ் அந்த மாரி எடுப்பீங்க இல்லையா? ஸோ அதில பார்த்தீங்கன்னா, கேஒய்சி அப்படிங்கிறது ஒரு சிலவங்க கேட்பாங்க. அதுக்கு எல்லாமே ஆதாரோட ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது சில பேர் கேட்பாங்க. சில பேர் வீடியோ கேஒய்சியும் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஃபேஸ் டூ ஃபேஸ் வெரிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆனா கேஒய்சி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது. ஆதார்ல அந்த மாரி கேஒய்சி பண்ணி நீங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே செக்யூரா இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.